நாம் வாழும் இந்த யூனிவர்ஸ் உண்மையிலே என்ன? நாம் இந்த யூனிவர்ஸ்ல வாழ்கிறோமா அல்லது இந்த யூனிவர்ஸ் தான் நம்மை உருவாக்கிறா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நம்ம எக்ஸிஸ்டன்ஸை நம்ம வேற மாதிரி பார்ப்போம். நமக்கு யூனிவர்ஸ்னா என்ன நினைக்கிறோம்? நட்சத்திரங்கள், கோள்கள், கேலக்சிஸ் இவை எல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ்னு நினைக்கிறோம். ஆனா சயின்ஸ் சொல்றது இந்த யூனிவர்ஸ்னு சொல்ல முடியாது. யூனிவர்ஸ் ஸ்பேஸ் பிளஸ் டைம் பிளஸ் மேட்டர் பிளஸ் எனர்ஜி இவை எல்லாம் சேர்ந்து உருவான ஒரு சிங்கிள் சிஸ்டம். ஸ்பேஸ் இல்லைனா மேட்டர் இல்லை, டைம் இல்லைனா சேஞ்ச் இல்லை, எனர்ஜி இல்லைனா எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. யூனிவர்ஸ் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல, அது ஒரு ப்ராசஸ். பிக் பேங்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நினைக்காதீங்க. அது ஸ்பேஸுக்குள்ள நடந்த வெடிப்பு இல்ல, ஸ்பேஸ் தானே உருவான தருணத்தை தான் பிக் பேங்னு சொல்றாங்க. டைம், ஸ்பேஸ், எனர்ஜி, மேட்டர் அனைத்தும் ஒரே நேரத்தில் உருவானது. பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்ற கேள்விதான் மோஸ்ட் பீப்புளோட மிகப்பெரிய கொஸ்டின். ஆனா பிசிக்ஸ் சொல்றது பிக் பேங்க்கு முன்னாடின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா டைம் இட் செல்ஃப் அப்போதான் ஆரம்பிச்சது, அப்போதுதான் டைம் உருவாகுது. யூனிவர்ஸ் இப்பவும் விரிவடையுது, கேலக்சிஸ் ஓடல, ஸ்பேஸ் தான் ஸ்ட்ரெச் ஆகுது. இது எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல நடக்குது. இதுக்கு சென்டர்னு எதுவுமே இல்ல, எட்ஜ்னு எதுவுமே இல்ல. இந்த எக்ஸ்பான்ஷனை எது தள்ளுது தெரியுமா? டார்க் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜிக் எனர்ஜி. யூனிவர்ஸ்ல 68% டார்க் எனர்ஜி தான் இருக்கு. அது என்னன்னு சயின்ஸ்க்கே இன்னும் விடை தெரியாத மிகப்பெரிய பிக் கொஸ்டின். நம்ம உடம்புல இருக்கிற கார்பன், ஆக்சிஜன், அயன் இவை எல்லாமே நட்சத்திரங்களுக்குள்ளதான் உருவானது. ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் இல்லைன்னா நாம உருவாகி இருக்கவே முடியாது. அதனாலதான் நாம யூனிவர்ஸுக்குள்ள இல்ல, நாம தான் யூனிவர்ஸ்னு சொல்லலாம். டைம் ஓடுறதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா பிசிக்ஸ் சொல்றது டைம் என்பது சேஞ்சை, அதாவது மெஷர்மெண்ட் டூல் மாதிரி ஒரு சேஞ்சை அளக்கக்கூடிய ஒரு டூலா தான் டைமை பார்க்குது. ஸ்பேஸ், ஸ்பீட், கிராவிட்டி இவைகளுக்கு ஏற்ப டைம் மாறும். ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸ்ல போனா நம்ம விட அவருக்கு டைம் மெதுவா போகும். ஆனா ஃபியூச்சருக்கு டிராவல் பண்றது இல்ல, அதுக்கு பேரு சயின்ஸ் ஃபிக்ஷனும் கிடையாது. நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஆக்சிடென்ட் கிடையாது. யூனிவர்ஸ் 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எவால்வ் ஆகிதான் இப்போ நம்மளை உருவாக்கி இருக்கு. நாம பார்க்கிற இந்த யூனிவர்ஸ் தன்னை பார்க்கும் திறனை பெற்றிருக்குன்னு கூட சொல்லலாம். யூனிவர்ஸை புரிஞ்சுக்கிறது சயின்ஸ் மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கையையும் நம்ம ஈகோயும் சின்னதாக்குது. நம்ம யூனிவர்ஸ்ல ஒரு துளியா அல்லது யூனிவர்ஸ் தான் நம்ம வழியா தன்னை உணர்கிறதான்றது மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் கொஸ்டின்.